கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய சர்ச்சஸில் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னா, நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும், எந்த மாதிரி அலங்காரங்கள் வைக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் போடலாமா, இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் போடலாமா, இவ்வளோ நகைகள் போடலாமா, இல்லை நகை போடலாமா, எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் நம்ம சர்ச்சஸ்க்கு போட்டு வரணும்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன்ஸ். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நாங்கள் போடுறோம், இதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் போடுறோம், அது பார்க்குறவங்களுக்கு கண்ணில் இருக்குது, அவங்க தான் மாறணும், நாங்கள் மாற தேவையில்ல, நாங்கள் எந்த மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடுவோம், நாங்கள் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுவோம், இல்லை அதே மாதிரி பசங்க வந்து டிஷர்ட்ஸ் போடுவோம், நாங்கள் வந்து 3/4 போட்டுட்டு சர்ச்சஸ்க்கு வருவோம், இல்லை இந்த மாதிரி நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம சர்ச்சஸில் இருக்கு இல்லையா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? ஆக்சுவலாக வேதம் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து அக்செப்ட் பண்ணுது? அதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரம் வசனம் வந்து தீமோத்தேயுல இருக்குது. 1 தீமோத்தேயு 2:9-10 நீங்கள் வாசிங்கன்னா, ஸ்திரீகளும் மயிரை பின்னினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரங்களினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கரிகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். என்ன மாதிரி அலங்கரிப்பு வேணும்னு சொல்லி இதில் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதியிருக்கார் இல்லையா. பொண்ணு, முத்து, ஹேர் ட்ரெஸ்ஸிங்ஸ், இதை வச்சு நம்ம வந்து வெளியேற பெற்ற வஸ்திரத்தை இதனால் நம்ம அலங்கரிக்க கூடாது. நம்ம எப்படி அலங்கரிக்கணுமா, தகுதியான வஸ்திரம், கரெக்டான ட்ரெஸ் இல்லையா. கடவுள் வந்து நம்மளை எளிமையாக இருக்க சொல்லியிருக்காரு. கரெக்டான ஒரு மாடஸ்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ் போடணும். அதே மாதிரி நல்ல ஒரு தெளிந்த புத்தியாக தெய்வ பக்தியாக இருந்து நம்மளை பார்க்குறவங்க வந்து நல்ல ஒரு நற்கிரியை நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்திரீகளுக்கு போடப்பட்டிருக்குது. இது ஸ்திரீகளுக்கு மட்டும் இல்லைங்க, 2 பேரும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருமே வந்து நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டு நம்ம சர்ச்சஸுக்கு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம், ஆஃபீஸில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுவோமா? அவ்வளோ நகைகளை, கழுத்து ஃபுல்லாக நகையை போட்டுட்டு, இல்லைனா வந்து ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு, இல்லைனா வந்து முட்டிக்கு மேலே நம்ம ஃப்ராக் போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் போவோமா? நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து எல்லோரும் இருப்பாங்க, பாஸஸ் இருப்பாங்க, என்ன மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஜென்ஸ் வந்து நம்ம 3/4 போட்டு நம்ம போகிறது கிடையாது, ஷார்ட்ஸ் போட்டுட்டு நம்ம போக மாட்டோம். ஏன்னா ஆஃபீஸ்லன்னு சொல்லி ஒரு டெக்கோரம் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஆஃபீஸில் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு சர்ச்சஸுக்கு போகிறோம், நம்ம போடுகிற நகைகள் பார்த்து மற்றவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க. நம்ம ஓகே, நம்ம வந்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், அடுத்தவங்க நம்ம நகைகள்லாம் பார்க்கக்கூடாது, நம்மளும் அடுத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க பார்க்கும்போது அதனால் விழுந்து போயிட்டாங்கன்னா, இல்லை இவ்வளோ நகைகள் போடுறாங்க, நமக்கு இந்த நகைகள் இல்லையே, அந்த ஏக்கத்துக்கு காரணம் யார்? நம்மள தானே இருக்கிறோம். இவ்வளோ விலையுள்ள ட்ரெஸ் போடுறாங்க, நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்துக்கு காரணம் நம்ம தான் இருக்கிறோம். அதே மாதிரி கண்கள் இச்சையை நம்ம தூண்டுகிறோமா? சர்ச்சஸுக்கு வரோம், மாடஸ்ட்டாக நம்மளுடைய உள்ளான உறுப்புகள் எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வரோமா, இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு வரோமா? விசுவாசத்தில் குறைவுள்ள ஒரு சகோதரர் வராரு, அதை பார்த்து அந்த விசுவாச குறைச்சல வந்துடக்கூடாது இல்லையா. அவர் பாவத்தில் விழுகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோமா? அதை யோசிச்சு பார்ப்போம். தேவனை துதிக்க வந்த இடத்துல தேவனை பார்க்கறத விட்டு நம்மளை எல்லாரும் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? அதுதான் நடக்குது. நம்ம அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் காஸ்ட்லியாக போடுறோம், அவ்வளோ ஹேர் வந்து அப்படி பண்ணி ஃப்ரீ ஹேர் போட்டுட்டு, இல்லை அதே மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் போட்டுட்டு, கழுத்தில் அவ்வளோ செயின்ஸ் போட்டுட்டு, ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு, ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு, இந்த மாதிரி வரும்போது எல்லாருடைய கண்களும் யார் மேலே இருக்குன்னா தேவனை துதிக்காது, நம்மளை தான் பார்த்து கொண்டு இருக்கும். ஏன்னா சர்ச்சஸில் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு விசுவாசத்தில் இருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது. எல்லா வயசுலேயும் இருப்பாங்க, எல்லா விசுவாசத்துலேயும் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. விசுவாசத்தில் குறைவுள்ளவங்க, பக்தியில் குறைவுள்ளவங்களாம் இதை பார்க்கும்போது அவங்க கீழே விழுந்துருவாங்க. அதனால தான் பவுல் வந்து ரோமருக்கு சொல்லியிருப்பார். ரோமர் 14:21, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதுக்காவது எதுவாக இருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாக இருக்கும். சாப்பிட்றது கூட நான்வெஜ் சர்ச்சில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பவுல் என்ன சொல்கிறாரு, நம்ம நிறைய பேர் வந்து சர்ச்சஸில் வந்து சாப்பாடு போடுறாங்க, அதில் நான்வெஜ் போடுறாங்க. ஸோ புதிதாக தேவனை அறிந்த மனுஷன் வந்து வராரு, அவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார். அந்த இடத்துல அந்த மனுஷன் வரும்போது நான்வெஜ் கூட நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஃபுட்டுக்கே கடவுள் அப்படி சொல்கிறாருன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ் நம்ம எப்படி பண்ணோங்க? அடுத்தவங்களை ஸ்டம்பிள் பண்ணுற மாதிரி, கீழே விழுகிற மாதிரி, அவன் தவறுகிறதுக்காக பலவீனப்படுகிற மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுறோமா, இல்லை அவங்கள வந்து நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம எப்போவுமே என்னென்னா அடுத்தவங்களை குறை சொல்கிறோம், அவங்க கரெக்டாக இருந்தால் சரியாக இருப்பாங்களே, அவங்க வந்து பரிசுத்தமாக இருந்தால், அவங்க கண்கள் பரிசுத்தமாக இருந்தால் ஏன் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நம்மளால் அடுத்த விசுவாசி விழுந்து போகாதபடிக்கு
நம்ம ட்ரெஸ்ஸஸ் இருக்கட்டும். ஏன்னா நம்ம பரிசுத்த அலங்காரத்தோட தான் நம்ம தேவனை துதிக்கணும்னு சொல்லியிருக்கு. வெளிப்புற அலங்காரத்தை தேவன் பார்க்கிறதே இல்ல. நம்ம கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா, ஒழுங்கான கேரக்டர் இல்லைன்னா, அது கடவுள் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பன்றி மூக்குல இருக்கிற முத்தை போல சமமா. இல்ல, நம்ம முத்து தான். ஆனா அது எங்க இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். பன்றி மூக்குல இருக்கா, இல்ல தேவனுடைய கரத்துல இருக்கான்னு சொல்லி. அதனால இன்னைக்கு நம்ம கேரக்டர் வந்து அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணாம, அடுத்தவங்கள விழ வைக்காம, அடுத்தவங்கள ஸ்டம்பிள் பண்ணாம நம்ம ட்ரெஸ்ஸஸ், நம்ம கேரக்டர் இருக்கட்டும். நம்ம கேரக்டர் தேவனுக்கு பிரியமாய் மாறும்போது, கடவுள் வந்து நம்ம மூலியமா நிறைய சகோதர, சகோதரிகள தேவனிடத்துல கூட்டிட்டு வருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.